ஜெர்மனியில் எரிபொருள் விலை சில நாட்களிலேயே 30 முதல் 40% வரை அதிகரித்துள்ளது. இந்த விலை அதிகரிப்பு ஓட்டுநர்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. அருகிலுள்ள நாடுகளில் எரிபொருள் விலை குறைவாக இருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர். எனவே ஜெர்மன் எல்லைக்கு அப்பால் எரிபொருளை வாங்க சில ஓட்டுநர்கள் திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் எரிபொருள் விலை வரம்பு தொடர்பில் அரசாங்கம் அக்கறை கொள்ளவில்லை என்று விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் இதனை சில அரசியல்வாதிகள் மற்றும் எரிபொருள் நிலைய குழுக்கள் உள்ளிட்ட தரப்பினர் ஏற்கவில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனினும் எரிவாயு நிலையங்கள் விலைகளை அதிகரித்து லாபம் ஈட்டும் முயற்சியில் ஈடுபடவில்லை என்று ஜெர்மன் பெட்ரோல் நிலைய சங்கம் கூறுகிறது. 1 லிட்டர் எரிபொருளில் சுமார் 1 முதல் 2% அளவிலான லாபம் எரிபொருள் நிலையங்களுக்கு உள்ளது. அதே நேரத்தில் எண்ணெய் நிறுவனங்களுக்கே பெரும் தொகை பணம் செல்கிறது. இந்நிலையில் எரிபொருள் விலை குறித்து அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இடதுசாரி கட்சியை சேர்ந்த ஹெய்டி ரீச்சினே கூறுகிறார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு கூடுதல் வரி விதிப்பதன் மூலம் விலைகளை கட்டுப்படுத்தலாம் என அவர் பரிந்துரைக்கின்றார்.